ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைஃப் vlog சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது ஒரு டைமர். என்ன டைமர் அப்படின்னா, மேக்ஸிமம் ஏசி, அப்புறம் ஸ்ட்ரீட் லைட் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் இந்த டைமர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பார்க்குறீங்களா, இது ஆன் பண்ணுறது, ஆஃப் பண்ணுறது. ஆன் பண்ணுறதுக்கு ஒரு டைம் செட் பண்ணணும், ஆஃப் பண்ணுறதுக்கு டைம் செட் பண்ணணும். இது மாதிரி 15, 16, 18க்கு மேலே செட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, கிளாக் செட் பண்ணிக்கணும். இதுதான் இது பேக்கில் உள்ள போர்ஷன். பேக்கில் உள்ள 4 ஸ்க்ரூ இருக்கும். இதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணி என்ன ரிலே யூஸ் பண்ணுறாங்க என்ன அப்படின்னு பார்ப்போம். ஆல்ரெடி பேக்கில் உள்ள ஸ்க்ரூவெல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த 4 பின்னு தான் 2 பின் இன்புட் கொடுக்கணும், 2 பின் அவுட்புட் விடணும். ஸோ இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் 2 பின்னில் இன்புட் கொடுக்கணும். ஸோ இதுக்குள்ளே இந்த ரிலே இருக்குது. அந்த சைடு ஒரு பேட்ரி இருக்குது, லித்தியம் பேட்டரி. அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆகிரும். ஸோ அது கம்ப்யூட்டர் இதிலெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அந்த பேட்டரி. இந்த டைமரை எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரீட் லைட்டுக்கு, அதாவது ஒரு ப்ராடக்ட் பொருளை நம்ம ஆன் பண்ணணும், இந்த டயத்துக்கு ஆஃப் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமரை யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் ஹெவி லோடுக்கு வேணும் அப்படிங்கும்போது இதிலேருந்து கான்டாக்டர் தனியாக போட்டு அந்த யூனிட்டை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஏசிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஏசிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சைடு 2 பின் இருக்குல்ல, இந்த 2 பின் தான் இன்புட், இந்த 2 பின் அவுட்புட். ஸோ இப்போ பேட்டரியை போட்டுக்கிருவோம். பேட்டரியை போட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். எப்போ சப்ளை. ஸோ இப்போ இந்த டைமருக்கு அதாவது இது ஏசி சப்ளை தான். 240 வோல்ட் ஏசி சப்ளை. நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டை டைரெக்டாக உள்ளே கொடுக்கலாம். கொடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி இந்த மாட்டி ஸ்க்ரூவெல்லாம் போட்டுக்கிறோம் ஃபுல்லாக. ஸோ இது எங்கேயுமே வாரண்ட்டி கொடுக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸோ இப்போ 2 ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு. அதுக்கு முன்னாடி லைன்லாம் கொடுத்தாச்சு, 2 சைடு இன்புட்டு. ஸோ அந்த பின்னு மாடலில் இருந்தது அப்படின்னா அதிலே 2 பின்னு கொடுத்துருப்பாங்க. அது கனெக்ட் பண்ணதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஆன் ஆகுது. இது மேனுவல் பட்டன். மேனுவலாக நீங்கள் இதை ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேனுவலில் மட்டும் செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணி பார்த்துட்டு மேக்ஸிமம் மேனுவலில் ஒர்க் ஆச்சு அப்படின்னாலே கரெக்டான டைம் வைக்கும்போதோ டைமர் வைக்கும்போதோ கரெக்டாக ஒர்க் ஆகும். ஸோ இப்போ சப்ளை வருது. இப்போ ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சப்ளை வரல. ஸோ மேனுவலில் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பார்ப்போம். ஸோ இது அதுக்கடுத்து டைமிங் எப்படி செட் பண்ணோம்னா, அதிலே 4-5 பட்டன் இருக்கும். ஃபஸ்ட்டு கிளாக் பட்டன் அமைக்கி செட் பண்ணிக்கலாம். இப்போ டைம் ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது. இந்த மாதிரி ஆன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் மேனுவலாக. வேறு எதுவும் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.